உன் வழிபாடு எதுவோ அதுவே வாழ்வாக உருமாறட்டும். வாழ்வுக்கும் வழிபாட்டுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தால் இந்த திருச்சபையை கடவுள் அங்கீகரிக்கப் போவதில்லை. அப்படியானால் இந்த திருச்சபையை கடவுள் எப்படி எதிர்பார்க்கிறார்? இது திருச்சபை, இது வெறும் கட்டிடம் அல்ல, இது ஆண்டவரின் இல்லம். நமக்கெல்லாம் ஒரு வீடு இல்ல, அது மாதிரி கடவுளுக்கு ஒரு வீடு. கடவுளின் வீட்டிற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம் வாருங்கள் என்கிற அழைப்பை கேட்ட பொழுது நான் அகமகிழ்ந்தேன் என்கிறார் ஆக்கியோர் 122ஆம் திருப்பாடல். ஏன்னா அந்த கடவுள் இல்லத்துல சமாதானம் இருக்கிறது, அந்த கடவுள் இல்லத்துல நீதியின் அரியணைகள் இருக்கின்றன. அது தாவீதின் அரியணை. தாவீது எப்படி எல்லோருக்கும் சமமான ஒரு சிறப்பு அரசை கடவுளால் ஏற்படுத்தினாரோ அப்படி இங்கிருந்து நடு செய்கின்ற நீதி அரியணைகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட கோயிலுக்கு போவோம், ஆண்டோட இல்லத்துக்கு போவோம் வாருங்கள் என்கிற அழைப்பை ஆலய மணி ஓசை வழியாக கேட்கும் பொழுது மகிழ்ச்சியோடு நான் உள்ளே வந்தேன் என்று ஆக்கியோர் சொல்கிறார். இங்கிருந்து என்ன போனோமா, இங்கிருந்து சமாதானமும் ஒப்புரவும் வழிந்து ஓட வேண்டுமா. தெருவோரம் இங்கிருந்து சண்டையும் சச்சரவும் போனா அதுக்கு பேர் கோயில் கிடையாது. இங்கிருந்து சமாதானமும் ஒப்புரவும் போச்சுன்னா இதை நாடி பலரும் வருவார்கள். உன்னை விரும்புவோர் வளமாய் வாழ்வார்களாக. எதை? இப்படிப்பட்ட நல்ல சர்ச்சை, நல்ல திருச்சபையை யார் விரும்பி வருகிறார்களோ அவர்களுக்கு வளமான வாழ்வு இருக்குமா. எப்போ நாம சமாதானத்தின் திருச்சபையாக இருந்தால், நாம் அன்பின் திருச்சபையாக இருந்தால், நாம் கடவுளின் நீதியை நிலைநாட்டுகின்ற திருச்சபையாக இருந்தால், ஒருவருக்கொருவர் ஒப்புரவோடு வாழ்கின்ற திருச்சபையாக இருந்தால், இந்த திருச்சபையை நாடி வருகிற, இந்த திருச்சபை விரும்புகிற எல்லோரும் கடவுளால் வளமோடு வாழ்வார்களாம். இந்த சர்ச் மெம்பர் மட்டும் கிடையாது, இந்த சர்ச் இங்க இருக்கிறதுனால இங்கே சுற்றி வாழ்கிற அத்தனை மக்களுக்கும் இது ஒரு ஆசீர்வாதத்தின் மையமாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கும்? சர்ச் யாரு? கட்டடம். அது தேடும். அப்படி உன்னை விரும்புகிற அத்தனை பேரும் கடவுளின் நலன்களை ஆசிகளை பெறுவார்களாக என்று 122ஆம் திருப்பாடல் வழியாக தாவீது அரசன் அவ்வளவு அழகாக அந்த ஆலயத்தை பற்றி அல்லது கடவுளின் இல்லத்தை பற்றி, ஆலயம் விட பில்டிங், கடவுளின் இல்லம்,